ஸ்டோரி பாப்போமா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணும் ஒரு குட்டி பறவையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அந்த சின்ன பொண்ணு வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் தான் அந்த பறவையும் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்ததாம்மா. அந்த குட்டி பொண்ணு கூட தான் அந்த பறவை எப்போவுமே இருக்குமாம்மா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்களாம்மா. அந்த குட்டி பொண்ணு அந்த பறவைக்கு சாப்பாடு, பழங்கள், தண்ணின்னு எல்லாமே கொடுப்பாளாம். அப்படி இருக்கையில் அந்த பறவை ஒரு நாள் பறந்து போகும்போது ரொம்ப தூரமாக போனதுனால தான் வீட்டுக்கு போகிற வழி எதுன்னு மறந்து போயிடுச்சாமா. மறுபடியும் அதோட வீட்டுக்கு போகிறதுக்கு வழி எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் எல்லா பக்கமும் பறந்து பறந்து தேடிட்டு இருந்ததாம்மா. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணும் தன்னோட பறவையை காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக நின்று எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துதான். அந்த பறவை தான் வீட்டுக்கு வழி தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த பறவையோட கூட்டுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காகத்தை பார்த்து, நான் என் வீட்டுக்கு போகிற வழியை மறந்துட்டேன், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறீங்களான்னு கேட்டுச்சான். அந்த காகமும் எனக்கு உன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அழைச்சிக்கிட்டு போச்சான். அந்த காகத்துக்கு பின்னாடியே வந்த அந்த பறவை தன்னோட வீட்டுக்கு போய் அந்த குட்டி பொண்ணையும் பார்த்துதாம்மா. தன்னோட பறவை வீட்டுக்கு வந்ததுனால அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமாகி அந்த பறவை கூட சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாலாம்.